வெல்கம் டு உடாதினி பை கிரியேட்ஸ் யூடியூப் சேனல். நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லையும் ஆயில் ஃபுல் வீடியோ வேணும்னு கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. வீடியோ போடுறதுக்கு ரொம்ப நாளாகிடுச்சு, அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கான பொருள்லாம் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை காய வச்சு அதுக்கப்புறம் நான் சோக்கிங் மெத்தடில் ஊற வச்சு கிட்டத்தட்ட 15 நாள் ஊறின பிறகு நான் அந்த வீடியோலாம் எடுத்து எடிட் பண்ணி எனக்கு போஸ்ட் பண்ண எனக்கு 1 மாதம் ஆயிடுச்சு. பொதுவாக அந்தந்த சீசனில் அந்தந்த மூலிகை பொருட்கள் கிடைக்கும். அது போல் பார்த்தீங்கன்னா இந்த கரும்புலா பழம், அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணிலாம் பயிர் நாற்றுலாம் நட்டுவாங்கல்ல, அப்போ ஆரம்பத்தில் தான் அது துளிர் விட்டு சூப்பராக வரும். நான் வந்த டைமில் எனக்கு அதிகமாக கிடைக்கல. நான் நாட்டு மருந்து கடையில் கரிசலாங்கண்ணி பவுடராக வாங்கிக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான பொருட்கள் நிறையவே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் தோட்டங்களெல்லாம் கிடைக்கும். நீங்கள் அங்கேருந்து அதை கலெக்ட் பண்ணி நல்லா சுத்தம் பண்ணதும் நீங்கள் வெயிலில் உலர்த்தி எடுத்துக்கலாம். காய வைக்கும்போது அதுக்கு மேலே ஒரு வெள்ளை துணி மாதிரி போட்டு காய வச்சிங்கன்னா நீங்கள் பூ அப்புறம் கருவேப்பிலெல்லாம் காய வைக்கும்போது அது உதிர்ந்து காற்றுல பறக்காமல் இருக்க ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். எனக்கு இந்த எண்ணெய் பர்சனலாக பார்த்தீங்கன்னா பொடுகு பிரச்சனை இருந்து சரி பண்ணவும் முடி கொட்டுறது எனக்கு ஃபுல்லாகவே ஸ்டாப் ஆகிருக்கு. அந்த அளவுக்கு இது சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைச்சதுனால தான் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆயில் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸும் அதோட பெனிஃபிட்டையும் சேர்த்து பார்க்கலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள். ஹேர் க்ரோத்துக்கும் லாங் ஹேருக்கும் கருவேப்பிலையும், புண், அரிப்பு, அலர்ஜி, பொடுகு பிரச்சனைக்கெல்லாம் வேப்பிலையும், கருமையான முடிக்கு கரும்புலா இலையும் கரும்புலா பழமும், ஹேர் ஃபாலை குறைக்க இளநரை வராமல் தடுக்க கரிசலாங்கண்ணியும், இது உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் பவுடராகவும் வாங்கிக்கலாம். ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கிற துளசியும், ஹேர் ஷைனிங்காக இருக்கும் நல்லா ஹேர் க்ரோத் ஆகவும் செம்பருத்தி இலையும், ஃப்ரிட்ஜை கம்மி பண்ண மருதாணியும், ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் வராமல் இருக்க அவரியும், பொடுகை குறைக்க பொடுதலை இலை, இது நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கிடைக்கும். டேமேஜ் ஹேரை சரி பண்ண கற்றாழை, ஹேர் பிரேக்கை குறைக்க திக்காக்கவும் வேர்களை பலப்படுத்தவும் ஜெராமான்சி, நீங்கள் இதை நாட்டு மருந்து கடையில் கேட்டாலும் கிடைக்கும். அதுக்கடுத்து வேம்பாலம்பட், இளநரை பிரச்சனை சரி பண்ணவும் வீக்கா இருக்கிற ரூட்டை ஸ்ட்ராங் ஆக்க நெல்லிக்காயும், ஹேரை நரிஷிங்கா வைக்கவும் நேச்சுரல் கண்டிஷனராகவும் திக் அண்ட் லாங் ஹேருக்கு ஆவாரம்பூ, ரோஜாப்பூ, செம்பருத்தி, பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ண சங்குப்பூவும், ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ண ரோஸ்மெரியும், ஹேர் க்ரோத் அண்ட் டேண்ட்ரஃபை சரி பண்ண வெந்தயமும், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிற ஃபிளாக்ஸீடும், தின்னிங்க குறைக்க கருஞ்சீரகமும், முடி வளரவும் பிளட் சர்க்குலேஷனும் ரூட்டை ஸ்ட்ராங் ஆக்கவும் வெட்டிவேரும், ஹேர் வாஷ் பண்ணதும் வர தலைவலி பிரச்சனைக்காக கிராம்பும், அதுக்கப்புறம் எண்ணெயோட செல்ஃப் லைஃப் வரத்துக்காக ஒரு 10 மிளகு. லெமன் உங்களோட ஸ்கேல்புக்கு நல்லது கிடையாது, அதுக்காக தான் நான் பொடுகு பிரச்சனைக்காக பொடுதலை சேர்த்துருக்கேன். வாங்க இப்போ இந்த எண்ணெய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இதுக்கு ஒரு சுத்தமான ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சிருக்கேன். அதில் வெட்டிவேர், வேம்பால மட்டை, கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி, துளசி, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, ஆவாரம்பூ, ரோஜாப்பூ, சங்குப்பூ, ரோஸ்மெரி, ஜடாமான்சி, ஃபிளாக்ஸீட், ஆலுவேரா, வெட்டிவேர், கும்மிட்டிக்காய் இருந்தால் நீங்கள் கும்மிட்டிக்காயும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட கும்மிட்டிக்காய் இல்லை. பூச்சி வெட்ட சரி பண்ண கும்மிட்டிக்காய் சேர்ப்பாங்க. எனக்கு அந்த பிரச்சனை இல்லாதனால நான் சேர்த்துக்கல. உங்களுக்கு இருந்தால் நீங்கள் சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் 1 by 1 சேர்த்ததும் அதுக்கப்புறம் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கு ஒரு 50 ml ஒரு 100 mlக்கு விளக்கெண்ணையும் நல்லெண்ணையும் சேர்த்துக்கலாம். கேஸ்டர் ஆயிலும் செசமி ஆயிலும் சேர்த்துக்கலாம். பாடியோட ஹீட் குறையும் போது உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுறது ரொம்பவே குறையும். அதுக்காக தான் நான் நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறேன். விளக்கெண்ணெய் உங்களுக்கு நல்ல ஒரு முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நான் 1 லிட்டருக்கு 50 ml விளக்கெண்ணையும் 50 ml நல்லெண்ணையும் சேர்த்துருக்கேன். நீங்கள் 100 ml கூட சேர்த்துக்குங்க, அது உங்கள் விருப்பம். இந்த ஹெர்பல்ஸ் எல்லாம் சேர்த்ததும் நல்லா முங்குற அளவுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டது ஒரு சுத்தமான வெள்ளை துணி போட்டு நீங்கள் நூல் சுற்றி நல்லா கட்டி நீங்கள் வெயிலில் ஒரு 15 நாள் வெயிலில் வச்சு எடுத்தால் போதுமானது. ஆனால் ஒரு இம்பார்ட்டான விஷயம் என்னென்னா, நீங்கள் நைட்டு முழுக்க நீங்கள் மாடியில் வச்சுட்டிங்கன்னா மழை பெய்ய சான்ஸ் இருக்குது. அதனால நீங்கள் ஈவினிங்கில் எடுத்தாந்து வீட்டில் வச்சுட்டு மறுபடியும் காலையில் எடுத்துட்டு வெயிலில் வச்சா போதும். இதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் இது மொத்த பொருள் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா கூட நீங்கள் அதையெல்லாம் அரைச்சி அதுக்கப்புறம் காய்ச்சியும் நீங்கள் ஹேர் ஆயிலும் ரெடி பண்ணலாம். இப்போ எல்லா பொருளும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்னு சொல்ல முடியாது. 3 days later 3 நாள் வெயிலில் வச்சு எடுத்ததும் அதை நல்லா கலந்து விட்டு மறுபடியும் துணி போட்டு மூடி மறுபடியும் 3 நாள் வெயிலில் வச்சு எடுத்து நீங்கள் திரும்ப நீங்கள் என்ன பண்ணணும், அதை கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நல்லா ஆயில் நல்லா ஊறி உங்களுக்கு அதில் இருக்கிற சத்துக்கள்லாம் மொத்தமாக இறங்கியிருக்கும். 2 weeks later
15 டேஸ் பிறகு நீங்கள் ஒரு தோசை தவா மேலே வச்சு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 8 நிமிஷம் போல் சூடு பண்ணால் போதும். ஹீட் ஆனால் போதும், அதுக்கு மேலெல்லாம் தேவைப்படாது. இப்போ நல்லா ஹீட் ஆனதும் அது 1 மணி நேரம் ஆறின பிறகு ஒரு வெள்ளை துணி போட்டு ஆயிலை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு இந்த ஆயிலுக்கு தேவையான திங்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஃப்ளிப்கார்ட், மீஷோ, அதுக்கப்புறம் அமேசானில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு எல்லா பொருளும் சேர்த்து எனக்கு ஒரே ஒரு பேக்கெட்டாக வேணும் அப்படின்றவங்க என்கிட்ட நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணி வச்சுருந்தா நான் எல்லா பொருளையும் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் கொரியர் பண்ணுவேன். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் மேலே கொடுக்குறேன். அப்படிலாம் எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் எனக்கு டிஎம் பண்ணாலும் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இல்லை எனக்கு இந்த எண்ணெய் செய்ய தெரியல, இல்லை இதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இந்த ஆயிலை நான் உங்களுக்கு ரெடி பண்ணியும் கொடுக்குறேன். பட் அதுக்கும் நீங்கள் ப்ரீ புக்கிங் தான் பண்ணி ஆகணும். 2 hours later. இப்போ கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாமல் நல்லா ஃபில்டர் ஆகி வந்திருக்கும். இப்போ நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆயிலை நீங்கள் தலைக்கு டைரெக்டாகவும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டபுள் பாயில் மெத்தடில் நீங்கள் ஹீட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த ஹெர்பலில் இருக்கிற எல்லா சத்துக்களும் அந்த எண்ணெயில் இறங்கி உங்களுக்கு தலைக்கு நீங்கள் மசாஜ் பண்ணி குளிக்கும் போது உங்களுக்கு சீக்கிரமாக ஹேர் க்ரோத் இம்ப்ரூவ் ஆகும். நல்ல ஒரு லாங் ஹேர் கிடைக்கும். இந்த ஆயில் உங்களுக்கு சூப்பராகவே யூஸ் ஆகும். இந்த ஹெர்பல் ஹேர் ஆயிலை செய்ய உங்களுக்கு ஒரு 23 இன்க்ரீடியன்ட் தேவைப்படும். நான் இது ஒரே ஒரு பேக்கெட்டாகவும் உங்களுக்கு தரேன். அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 280 வரும். 250 ml ஆயிலோட ரேட் பார்த்தீங்கன்னா 350 வரும். சோக்கிங் மெத்தடில் இந்த ஹேர் ஆயிலை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இந்த ஆயிலோட ரிசல்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. எனக்கு சோக்கிங் மெத்தடில் வேண்டாம், என்கிட்ட எல்லா பொருளும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு நான் உடனடியாக செஞ்சு பயன்படுத்துகிற மாதிரியான ஹெர்பல் ஹேர் ஆயிலும் ரெடி பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அதுக்காக நீங்கள் க்ரீன் ஹேர் ஆயில்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு அந்த வீடியோ வரும்.